தங்க பிள்ளையே, இன்று நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது. இந்த பதிவானது நல்ல நேரம் வந்தால்தான் உனக்கு உன் கண்ணில் படும். அதை நீ முழுமையாக கேட்கப்படும். அதேபோல் என் தங்க பிள்ளையே, இது சர்வ சாதாரணமான பதிவு என்பது கிடையாது. ஏன் தெரியுமா? என்னுடைய தங்க பிள்ளையை வாழ்க்கையை மாற்றப் போகிறது, வறுமையில் இருந்து மீட்கப் போகிறது. ஒவ்வொரு தருணமும் நடக்காது நடக்காது என்று அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த அனைத்து விஷயங்களும் என் தங்க பிள்ளைக்கு நான் நடத்தப் போகிறேன். அதில் உனக்கு ஒரு தீர்வும் முடிவும் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. ஏனென்றால் என் தங்க பிள்ளை சில நாட்களாகவே ஒவ்வொரு தருணமும் மன வலிகளோடு மன வேதனையோடு, தாயே என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா, தாயே எனக்கு ஒரு நல்லது கிடைக்காதா, ஒவ்வொரு தருணமும் வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு வந்த வகையிலாவது உதவ வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பதிவின் மூலமாக என் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொல்லி உன் மனதில் இருக்கக்கூடிய 1000 கேள்விகளுக்கு பதிலளித்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க இந்த தாயின் உள்ளமானது தேடி வந்திருக்கிறது. இதை தவற விடாமல் கண்களை மூடி என் தாய் முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள், நான் கவனமாக கேட்பேன் என என்னுடைய தங்க பிள்ளை கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன் வேண்டுதல், உன்னுடைய ஆசைகள் என்னவெல்லாம் நீ என்னிடம் கேட்டாயோ அது அனைத்துமே இந்த வாராகி தாயானவள் சிறப்பாக முடித்து தருவேன். இனிமேல் நீ எதற்கும் கவலை கொள்ளவும் வேண்டாம், கண்ணீர் சிந்தவும் வேண்டாம், எவருக்கும் இனிமேல் நீ பயப்படவும் வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கையில் தினந்தோறும் பயந்து பயந்து மனதுக்குள் பல விஷயங்களை போட்டு நொந்து அழுததெல்லாம் போதும். அதற்கெல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது. இனிமேல் நல்ல நேரம், நல்ல விஷயங்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் முன்னேற்றம், எடுக்கக்கூடிய எண்ணங்கள், எடுக்கக்கூடிய செயல்கள், எடுக்கக்கூடிய தொழில்கள், எடுக்கக்கூடிய வெற்றிகள் என அனைத்தும் வெற்றியாக உனக்கு குவியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த பதிவு கேட்பவர்களுக்கே அனைத்து கஷ்டங்களும் விலகி நல்ல நேரம் தொடங்க போகிறது என என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஆரம்ப கட்டத்திலே சொன்னேன். என்ன நல்ல நேரம் நடக்கப் போகிறது, என்ன நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது என்று ஆவலாக இருக்கிறாயா? இதோ இந்த தாய் சொல்கிறேன் கேள். பல விஷயத்தில் ஏமாந்தாய், ஒரு சில விஷயத்தில் கஷ்டத்தை அனுபவித்தாய். நல்லது செய்து நன்றியற்ற பெயர் அந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு நபரையும் நான் தான் அனைத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும், நான் தான் அவர்களுக்கு துணை இருக்கிறேன், என்னை விட்டால் அவர்களுக்கு யாருமே கிடையாது என்று அப்படி அனைத்தையும் செய்து செய்து இப்பொழுது அந்த நம்பிக்கை துரோகிகள் அனைத்தும் நீ என்ன செய்வது, நான் என்ன கேட்பது என என்னுடைய தங்க பிள்ளையை மனம் நோகும்படி மட்டுமல்ல, மனம் செயல் அனைத்தும் கெட்டதாகவே செய்து என் தங்க பிள்ளையை அடிமையாக்கலாம் என்று முடிவு செய்து சில செய்வினைகளை செய்து உன்னை அப்படியே உன் கதையை முடித்து விடலாம் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, கதைகளை முடிக்க வேண்டும் என்றால் அந்த கதையை தொடங்கியதே நான் தானே. யார் கதையை முடிக்க வேண்டும், யார் கதையை வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். மற்றவர்கள் உன்னை எப்படி வேண்டுமென்றாலும் பேசட்டும், ஆனால் செவி கொடுத்து கடுகளவு கூட நீ கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த தாயின் உள்ளம் உனக்காக செய்ய காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ, என்னவெல்லாம் கேட்கிறாயோ அது அனைத்துமே இந்த தாயின் உள்ளமானது செய்து தரப்போகிறது. பிறகு மற்றவர்கள் சொல்வது நீ ஏன் சிந்திக்க வேண்டும், அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, என் வாழ்க்கையில் அப்படியே நடந்து விடுமோ என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்தால்தான் அது அப்படியே நடக்கும். ஆனால் என் வாராகி தாய் சொல்வது மட்டும்தான்
நடக்கும் என்று எந்த தங்கப்பிள்ளை நம்பிக்கையோடு இருக்கிறதோ அந்த தங்கப்பிள்ளைக்கு வாழ்க்கையில் நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது, விரும்பியது அனைத்தும் அதனுடைய காலடியில் நான் விழ வைப்பேன். அதை எங்கிருந்தாலும் 7 கடல் தாண்டி கூட என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த தாயின் கடமை. ஏன் தெரியுமா? என்னை 24 மணி நேரமும் தாயே தாயே என்று நீ உன் நாவினால் அழைக்கிறாய். நீ இப்படி அழைக்கும் பொழுது என்னுடைய தங்க பிள்ளையின் தேவைகள் என்னவென்று எனக்கு தெரியாதா? உன்னுடைய தேவைகளை அறிந்துதான் நல்ல நேரம் வரப்போகிறது என் தங்க பிள்ளையே. இந்த நல்வாக்கை கேட்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி தாயானவள் உனக்கு அறிவுரைகளையும் ஆசைகளையும் செல்வங்களையும் செழிப்புகளையும் வரப்போகிறது என்று இப்பொழுது உன்னுடைய கண்முன்னே இந்த தாய் வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் இது எல்லாம் நடக்குமா என்று நீ சில நேரங்களில் நினைக்கிறாய். ஆனால் நடக்கும் என்று நம்பித்தான் பாரேன் இந்த வாராகி தாயை. நிச்சயமாக நடக்கும். ஆனால் இரட்டை மனதை வைத்துக்கொண்டு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை மட்டும்தான் இத்தனை நாட்களாக சந்தித்து கொண்டிருக்கிறேன், அது எங்கே நடக்கப் போகிறது என்று அவநம்பிக்கை கொண்டால் அப்படியே நடக்கும். இன்று உனக்காக ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த பதிவினை முழுவதுமாக கேட்ட பிறகு மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாக 2 நாட்களுக்குள் நடக்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. நடத்தி வைப்பேன். நடக்கும் என்று நீ ஆசைப்பட்டால் 2 நாட்களுக்குள் நடக்கும். நடக்குமா என்றால் நடக்காது. நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் நாம் எதையுமே சாதிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில அவநம்பிக்கை நம்பிக்கையானது உனக்கு தடுமாற்றம் கொடுத்திருக்கலாம். ஆனால் மனிதர்கள் மீது அதீத நம்பிக்கை வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த தாயின் மீது நீ அதிக நம்பிக்கை வைத்தாலும் அதை குறைவில்லா செல்வமும் குறைவற்ற வாழ்க்கையும் அப்படி உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். ஆனால் மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை பணத்தை பொறுத்ததாக மாறிவிட்டது, பாசத்தை பொறுத்ததாக இந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? சுயநலமான இந்த உலகத்தில் பச்சோந்தித்தனமாக பணத்திற்காக ஒரு பேச்சு, பாசத்திற்காக ஒரு பேச்சு என ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய தங்க பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய தங்க பிள்ளைகள் மரண வலியை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தினந்தோறும் என் தங்க பிள்ளை அனுபவிக்கக்கூடிய வலியானது ஒவ்வொரு நாட்களுமே அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த அனைத்து கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தீர்வுகளை வழங்கி அந்த தீராத கஷ்டத்தை உன் வாழ்க்கையில் தீர்த்து வைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். அதனால் வரும் வெள்ளிக்கிழமை நான் உன் இல்லத்தில் கால் பதிக்கப் போகிறேன், நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறேன். அதனால் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை பகிர்ந்து விடு. தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் 100 பீப்புள்ஸ்க்கு saree வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். saree வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரி மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிங்க. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்கு சாரி எல்லாம் கலெக்ஷனு? ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.